ஆனா யார் கொண்டு போறது? ஹல்லேலூயா. இயேசுவை சோதிச்சது யாரு? பிசாசு. கொண்டு போறது யார்? ஹல்லேலூயா. பேசுங்க. என்ன பண்ணுங்க? மனசுக்குள்ள பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு போய் விட்டு இருக்கிறது யாருன்னா அவரே தான். ஹல்லேலூயா. 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 சும்மா பிசாசு மேல பழி போட வேண்டாம். இயேசுவை சோதிப்பதற்கு யார் கூட்டிட்டு போறாங்க? ஆவியானவரே கூட்டிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அங்க இதே வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, Luke chapter 4 verse 1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராம். இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சிட்டாராம். யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஹல்லேலூயா. போதும். இயேசு சுவாமிக்கு என்ன கிடைச்சுச்சா சொல்லுங்களேன். திருப்பி வாசிங்க. திருப்பி வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராம். இயேசு சுவாமி எதுல நிறைஞ்சிட்டார்? இப்ப எங்க போறாரு? யோர்தானை விட்டு திரும்பி யோர்தான்ல இருந்து திரும்பி ஆவியானவராலே ஆவியானவர் எங்க கூட்டிட்டு போறாரா? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. எதுல நிறைஞ்சிருக்காரு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இயேசுவை பிசாசு சோதிக்கும்படியா யார் கூட்டிட்டு போய் விடுறாங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே கர்த்தர் சோதித்தாரானா நிறைய பேர் சோதிச்சிருக்காரு. நிறைய பேரை சோதிச்சிருக்காரு. முதல்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆபிரகாம். யாரு? ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? வசனம் நீங்க வேணும் வாசிங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 22 முதல் வசனம் நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. Sometime later God tested Abraham. God tested Abraham. வசனம் அதுதான் சொல்லுது. இவைகள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாரா? சோதித்தார். கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை சோதிக்கிறார். உங்க கேள்விக்கு இன்றைக்கு பதில். இந்த சோதனை யாரால வந்துச்சு? நீங்க பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கஷ்டம், கண்ணீர், துன்பம். இதை யார் கொடுத்தது? God is going to answer for everyone. பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல கர்த்தரே உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய நினைவுகள் இதுதான். சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரே நீ சோதிக்கிறீங்களா இல்ல பிசாசு சோதிக்கிறாங்க, இல்ல நானே சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன்ன்றதுதான் உங்களுடைய கேள்வி. ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற பதில், இயேசுவை சோதிக்கும்படியாய் பிசாசினிடத்திலே யார் கொண்டு போய் விட்டது? ஆவியானவர். இப்ப ஆண்டவர் மனுஷனை சோதித்தாரா? வேதம் என்ன சொல்கிறது? ஆதியாகமத்திலே நாம் இப்படியாய் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? இவனுடைய ஒரே பேரான குமாரனும் ஏக புத்திரன் என்ன பண்ணுவோம்? எனக்காக தகன பலியிட வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதே மாதிரிதான் யோபு. ரெண்டாவது யோபு என்ன பண்றாரு? ஆண்டவரை தான் ஸ்டிமுலேட் பண்றாரு. யார? பிசாசு. ஹல்லேலூயா. யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனுக்கு பெருமை. அவனுடைய பிள்ளையாச்சு. அவன் எப்படிப்பட்டவனா? உத்தமனும் சன்மார்க்கனும், பாவத்துக்கு பயப்படுறான், பாவத்தை விட்டு விலகி ஓடுறது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அவனை பாத்தியா? சன்மார்க்கனும் பாவத்துக்கு விலகி ஓடுறவனும் அவங்க பயப்படுறவனா இருக்கான். கொஞ்சம் வேலி எடுத்து பாருங்க. சரி, ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? என்ன வேணா பண்ணிக்கான அவங்க உயிரை தொடங்குறாரு. அப்ப ரெண்டாவது மனுஷன் வேதத்துல சோதிக்கப்பட்டவன் யாருன்னா யோபு. கர்த்தர் சோதிக்கிறாரா இல்லையா? அப்ப உங்களை கர்த்தர் இன்றைக்கு சோதிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் தான் உங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசு சோதிக்கிறார் என்று சொல்லி வேற காரியங்களை நாடி தேடி ஓடாதபடிக்கு உங்களை தெளிவுபடுத்தி நிறுத்தும்படியா கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா யோபு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம். உங்களை நிறைய வாட்டி கர்த்தர் சோதிச்சார். ஏன்னா அவங்க நிறைய வாட்டி கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். ஹல்லேலூயா. முதல்ல எதுக்காக சோதிச்சு பார்த்தாங்க? அப்பத்திற்காக. எதுக்காக? சரி, இவ்வளோ முறையிடுறாங்களே, ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரி, நான் எங்களுக்கு மன்னா என்கிற அப்பத்தை கொடுக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன் வச்சார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார் அப்படின்னா அவங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அத்தனை ஜனமும் என்ன பண்ணுச்சு? ஒரு நாளைக்கு தேவையானது மட்டும் எடுக்காம அடுத்த நாளுக்கும் சேர்த்து எடுத்துச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட். கடவுள் மனுஷனை சோதிக்கிறதுக்கு
அவர் வச்சு பார்க்கிறார். ஏன் அதை பண்ணார் அப்படின்னா, என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா. ஜனங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் அன்னைக்கு வேணும்னு எடுத்தாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்களா மறுநாளைக்கு சேர்த்து எடுத்தாங்க. அது காலையில எழுந்து பார்க்கிறப்போ பூச்சி புட்டரித்து போயிடுச்சு என்று வேதம் சொல்லு. ஏன் கர்த்தர் அதை டெஸ்ட் பண்ணாருன்னா, நான் அனுதினமும் என்னால கொடுக்க முடியும், 3 வேளையும் கொடுக்க முடியும், 24 hours கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு இருக்கு? கர்த்தருக்கு. ஆனா இந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களா இல்லையா, அதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதை பார்க்கும்படியா கர்த்தர் அவர்களை சோதித்து பார்த்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இன்னும் நிறைய இடத்துல அவங்களை சோதிச்சார். இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய வழிகளில நடக்கிறார்களா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்த்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யாத்ராகமம் 20 சரிங்களா? Moses is like not be upright. God has only came to test you and make you keep on obeying him so that you will not sin. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும்படிக்கும் சோதிச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு? எதுக்காக சோதிச்சாரா? அப்பத்துக்கு முதல்ல சோதிச்சிட்டாரு, அது வேற. பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. பாவம் செய்யாதபடிக்கு மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் எப்ப பாவம் செய்ய மாட்டான்? கர்த்தருக்கு பயப்பட்டா பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களோடு இருக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக கடவுள் என்ன பண்ணாரா? சோதிச்சார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் சோதிச்சார்? 2 பேர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. மூணாவது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களுக்கு அநேக சோதனைகள் வந்து கர்த்தருடைய வழியை பின்பற்றுவாங்களா இல்லையா. இன்னொரு இடத்துல கூட சோதனை வந்துச்சு. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் மோசே சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா, அதை பார்க்கறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களை சோதிச்சார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறாங்களா இல்லையா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை செய்ய மாட்டாங்க. என்னுடைய பயம் இருக்குதா இல்லையான்னு கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு? சோதிச்சு பார்க்கறாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியாங்கிற ஒரு மனுஷன் 2:32 இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கும்படி அவனை சோதிச்சார். அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் சோதிக்கிறாரு? கீழ்ப்படிறியா இல்லையா, கர்த்தருடைய வழியில நடக்கிறியா இல்லையா. அல்லேலூயா. ஆபிரகாமை ஏன் சோதிச்சாரு? அப்படியே அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, போத நிறுத்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று அறிஞ்சு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எந்த விஷயத்துல எதுல நம்ம சோதிக்கிறாங்க? நாம் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுகிறோமா இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, பாவத்தை விட்டு விலகி இருக்கிறோமா இல்லையா. இதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? சோதித்துக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை நிச்சயமா என்ன பண்றாரு? சோதிக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சோதனை எதற்காக? எதையோ கீழ்ப்படி. அல்லேலூயா. ஒத்துக்கணும் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணோம்? ஒத்துக்கணும். 2வது, நம்ம ஏதோ கர்த்தருடைய வழி விட்டுட்டு வேற வழியில போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதபடிக்கு நாம் வேற எதையோ செய்து